ஹே ஹாய் ஆல்ஸ் இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தான் நான் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா அழகாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் நைட்லேயே ஊற வச்ச பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நட்ஸ், பனானா, மில்க்கு எல்லாமே போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை குடிச்சாச்சு. இந்த வெஜிடபிள் சாப்பர் நான் ஊருக்கு போயிருந்தப்போ ரோட் சைடில் 100 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. சரி 100 தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து நூடுல்ஸும் கொஞ்சம் பாஸ்தாவும் இருந்துச்சு. இது ரெண்டையும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு பூண்டை வந்து ஒன்லி ஒரு 4 பூண்டு தான் எடுத்துருப்பேன். ஸோ அதை போட்டு நான் சாப் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்து குட்டி குட்டி அழகாக வந்து பொடிசாகவே கட் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த பூண்டை வந்து பட்டரில் கொஞ்சோண்டு போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி சாப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனிச்சு. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து நல்லா சூப்பராக வந்து அது கட் பண்ணுது. எல்லார் கிச்சன்லையுமே இந்த மாதிரி சாப்பர் இப்போ வாங்குறாங்களே, எதுக்கு இதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்தது. பட் இப்போ யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணுறதுக்கோ, தக்காளிலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணுறதுக்கோ வந்து டக்குன்னு இதில் கட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி கட்டிங் பேடே நான் எடுக்கவே இல்லை. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு பாஸ்தாவும் 2 எக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. மதிய லஞ்சுக்கு ரசமும் கருவாடு தொக்கும் தான் வச்சேன். ஸோ கருவாடு தொக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் அந்த மாதிரி நல்லா கட் பண்ணுறதுக்கு இந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பொடிசாக சூப்பராக கட் பண்ணிடுச்சு. ஸோ கருவாடு பார்த்திங்கன்னா பால் சுறா கருவாடு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பீஸாக முள்ளே இல்லாமல் சூப்பராக வந்து அப்படியே தனித்தனியாக பீஸாக இருக்கும். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய சதையோடு அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி தொக்கு வச்சாச்சு. ஊரில் இருந்து அந்த கருவாடும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி ரசம் வச்சு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டேன். இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இந்த கருவாடு வந்து நான் தம்பி பிறந்தப்போ சாப்பிட ஆரம்பிச்சது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களுமே இந்த கருவாடு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வீட்டில் சமைக்கும் போது ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆயில் டிஃப்யூசர் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.